அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம கடையில் செய்கிற கிரில் சிக்கன் வீட்டிலே எப்படி ருசியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முழு சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கின்னோடு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு முழு லெமன், இந்த மாதிரி பெரிய லெமன், அதில் பாதி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஒரிகானோ 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் கிடைக்கும். இது போட்டால் தான் கிரில் சிக்கனோட வாசனை வரும். ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. கோழியை அங்கங்கே லேசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெமனை புழிஞ்சிக்கோங்க. சீட் எல்லாத்தையும் எடுத்துருங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஒரிகானோ, ரோஸ்மேரி, இது எல்லாம் கிரில் சிக்கனோட வாசனை வர்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு, ஆலிவ் ஆயில், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றா எல்லாமே கலந்துடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கோழியில் எல்லாத்தையும் நல்லா தடவிக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவிடுங்க. அதே மாதிரி உள்பக்கமும் தடவுங்க. அப்போ தான் எல்லா இடமும் மசாலா பட்டால் தான் நல்லாயிருக்கும். மசாலாவோட உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே அதில் இறங்கி நல்லாயிருக்கும். இது ஒரு கோழிக்கு உள்ள மேரினேஷன் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எத்தனை கோழி செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வச்சு நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணி மூடி வச்சுருங்க. நீங்கள் நைட்டுக்கு செய்ய போகிறீங்க கிரில்னால் காலையிலே இதை செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் உப்பு, உரப்பு எல்லாமே அந்த கோழியில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கிரில் செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக ஆலிவ் ஆயில் தெளிச்சிக்கோங்க. இப்போ கிரில்ல 2 பக்கமும் மேலேயும் கீழேயும் நெருப்பு வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் 200 டிகிரிக்கு வச்சுக்கோங்க. கோழியை வச்சுருங்க. வச்சு ஒரு 70 நிமிஷத்துக்கு டைம் செட் பண்ணிடுங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு.
இப்போ எடுத்து கோழியை திருப்பி விட்டுருங்க. இப்போ மேலே எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி உள்ளு பக்கமும் வேகிறதுக்காக திருப்பி வச்சுருங்க. இப்போ திரும்பவும் மூடி வச்சுருங்க. இப்போ 70 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கோழி வெந்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் செய்கிறத விட ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூடவே கார்லிக் சாஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தொட்டு. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கார்லிக் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.